ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மதியோட ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ஆனால் அதுக்கு முன்னாடி நான் நேத்தோட வீடியோவில் யதார்த்தமாக ஒரு வார்த்தை சொன்னேன். அக்கா சொன்னால் நம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்காக என்னை எல்லாருமே வச்சு செஞ்சுட்டாங்க. பல்லு போன கிழவிகள்லாம் என்னை அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்குன்ட்டு ஒரு சங்கம், கும்மி அடிப்போர் சங்கமா, அந்த சங்கத்தில் என்னைய வச்சு நேற்று நல்லா கும்மி அடிச்சிட்டானுங்க. அக்கான்னு சொல்லிட்டு நீ ஏன் சிரிச்ச அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது? எனக்கு சிரிப்பு வந்துச்சு. இல்லை, சிரித்து பேசினா அழகாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு காரணத்துக்காகத்தானே நானும் சிரித்து உங்க கூட அப்படி கதைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நானும் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன், கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கும் நீ ஏன் அந்த இடத்துல சிரிச்ச, நீ ஏன் அக்கான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை வச்சு செய்கிறானுங்க. இப்படிலாம் கலாய்க்காதீங்க. மனசு கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன், நான் திருப்பி கலாய்ப்பேன். என்னோட குட்டி குட்டி தங்கச்சிகளுக்கு எல்லாருக்குமே நான் அக்கா தான். இந்த பல்லு போன கிளவிக்கெல்லாம் அக்கான்னுலாம் வராதிங்க, அக்கான்லாம் சொல்லக்கூடாது. சரி, ஓகே, இன்றைக்கான ஸ்டோரியை நம்ம பார்க்கலாமா? கையல் கூட பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்குள்ள ஒரு மாற்றம் இருந்தது. என்னால் அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது வரைக்கும் நீ அமைதியாக இருக்கிறேன்னா சிரித்து பேச ஆரம்பித்தேன், சிரிக்க ஆரம்பித்தேன். எல்லார் கூடயும் பேசி சிரித்து பழகினேன். கையலோட ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுமே நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது அவங்க எஃப்எம் நம்பருக்கு தான். அதிலேருந்து நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ, என்னெல்லாம் பேசணுமோன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அவங்க அங்கே ஷோவில் என்னெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக நான் இங்கே மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அது எதுக்குமே கையல் நீ எதுக்காக இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதே கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மெசேஜுக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறையா மெசேஜில் காமெடியாக ஏதாச்சும் ஒன்று அப்படி அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பேன். அவங்களும் பதிலுக்கு சிரித்து அனுப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் கால் பண்ணி எதுவுமே பேசுனது கிடையாது. எனக்கு கையல்கிட்ட கால் பண்ணி பேச வரவே வராது. அதை நானுமே சொல்லிட்டேன். எனக்கு ஏன்னா உங்ககிட்ட பேசும்போது மட்டும் ஒரு வித பதட்டமாகவே இருக்குது, என்னால் பேச முடியலை. ஸோ நான் மெசேஜே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னுமே கையலை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்தையுமே கையல்கிட்ட கேட்டேன். என்ன பிடிக்கும் பிடிக்காது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா நான் அவங்கள பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ அப்படி தான் அன்னைக்கு கரெக்டாக மணி 10 ஆச்சு. நானும் எஃப்எம் ஆன் பண்ணேன். கரெக்டாக கையில் வந்தாங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சூரியன் எஃப்எம். நேரம் சரியாக காலை 10 மணி. நான் உங்கள் கையல்விழி அப்படின்னு சொல்லிட்டு கையில் பேச ஆரம்பித்தாங்க. அவங்க இனிமையான குரலை கேட்குறதுக்காக நானும் ரெடியாக போயிட்டு இருந்தேன். அன்னைக்கு கையெல்லாம் இன்னொரு அண்ணனும் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல தான் கையல் சொன்னாங்க, எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கலகலப்பாக ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. அப்போ கையல் சொன்னது, எனக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சாப்பாட்டில் பிரியாணி அப்படின்னா உயிர், அந்தளவுக்கு பிடிக்கும். இன்னொன்று ஸ்வீட்டு, அது ஒயிட் சாக்லேட். அந்த ஒயிட் சாக்லேட் அப்படின்னா எனக்கு அதை விட ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒயிட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராமில் 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கையல் அப்படி எஃப்எம்மில் ஒயிட் சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் நான் உடனே கையல்கிட்ட கேட்டேன், நான் உங்களுக்கு ஒயிட் சாக்லேட் அனுப்பி விடவா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு கையல், இல்லை வேணாம், அதெல்லாம் எதுக்குடா, காசை வீணடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் நம்மளால் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ன? முடியாது. நான் உடனே ஒயிட் சாக்லேட்டையுமே வாங்கி அனுப்பி விட்டுட்டு கையல்கிட்டையுமே சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். உடனே கையல், என்ன பார்சல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுக்குமே பதில் சொல்லலை. அனுப்பியிருக்கேன், வாங்கிக்கோங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். நான் அனுப்பின பார்சல் 3 நாளைக்கு அப்புறம் கையல் கையில் கிடச்சதும் அதை பார்த்துக்கிட்டு எனக்கு மெசேஜ்மே பண்ணாங்க. ஹாய் டியர், நீங்கள் அனுப்பின பார்சல் எனக்கு கிடச்சிது, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரி காசை வீணடிக்காதீங்க, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கையிலுமே சொன்னாங்க.
ஏனோ அதை ஏற்றுக்கிட்டாங்களே அது வரைக்குமே சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வாங்கி கொடுத்தேன்ல, அதை எஃப்எம்லேயுமே அந்த ப்ரோக்ராம்லேயுமே போயிட்டு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன் எனக்கு ஒயிட் சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் பிடிக்கும்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையல் ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் கொஞ்ச நாள் மெசேஜ்லேயே போய்க்கிட்டே இருந்துச்சு. நான் கையலுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, வேலையை விட்டு போகும்போது எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எல்லாத்துக்குமே கையில் எனக்கு ரிப்ளேயுமே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஒவ்வொரு கவிதையாக எழுதி எழுதி அனுப்புவேன். அவங்க ஃபோட்டோவை அட்டாச் பண்ணி அதில் கவிதையுமே சேர்த்து எழுதி அனுப்புவேன். அது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷப்படுவாங்க. எதையுமே வேணாம், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதே கிடையாது. அது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ஹார்ட்டு, ஒரு எமோஜி போட்டு விடுவாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். நான் இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் பிடிச்சிருந்துச்சு. அதை செய்யும்போது அதில் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. அன்னைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. எல்லாருக்கிட்டேயும் நார்மலாக ஒரு வேர்டு சொல்லி, அந்த வேர்டில் நீங்கள் 5 பாட்டு எடுத்து அதுவும் 5 செகண்டில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானுமே மெசேஜ் பண்ணேன். நானும் இந்த கேம் ஷோக்கு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கையலுக்கு மெசேஜ் பண்ணவும், கையல் பதிலுக்கு ரிப்ளை பண்ணாங்க. கண்டிப்பாக வரலாம். ஆனால் நீ சிரிச்சுக்கிட்டே தான் பேசணும். ஓகேவா? நீ சிரிச்சுக்கிட்டே பேசினா நான் உனக்கு லைன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானுமே சொன்னேன். உடனே எனக்கு அங்கே எஃப்எம் ஸ்டேஷன்லேருந்து கால் வந்துச்சு. உங்களுக்கான இன்னைக்கான லெட்டர் வந்து காற்று. இந்த காற்று அப்படிங்கிற வேர்டில் 5 பாட்டு பாடணும். ஸோ நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் எனக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு மறுபடி காலே வந்தது. நானும் அந்த சாங் எல்லாமே யோசித்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கால் வந்தது. கால் வந்ததும் கையில் கேட்டாங்க, சொல்லுங்க மதி, இன்னைக்கு உங்களுக்கான வேர்டு காற்று. இந்த காற்று அப்படிங்கிற வேர்டில் நீங்கள் 5 பாட்டு சொல்லணும். அதுவும் 5 செகண்டில் சொல்லணும். எங்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் இப்போது சொல்லலாமா? ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நானுமே சரி ஓகே, நானும் இந்த சேலஞ்சுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். அதுவும் ஒரு பதட்டம். 5 பாட்டு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க குரலை கேட்டதும் எனக்கு அப்படி பயம், பதட்டம் அப்படி வேர்த்து கொட்டுது. வார்த்தை தான் வர மாட்டேக்கி. ஆனாலும் சொல்கிறேன். காற்றே என் வாசல் வந்தாய் அது ஒரு சாங்கு. இன்னும் காற்றுக்கு பூக்கள் சொந்தம் அது ஒன்று. பூவும் காற்றும் அந்த சாங். பூங்காற்றே பூங்காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொன்னேன். சொல்லிட்டேன். 5 பாட்டையுமே நான் சொல்லிட்டேன். உடனே கையலும் ஓகே, நீங்கள் கரெக்டாக அந்த 5 பாட்டையுமே சொல்லிட்டீங்க. ஓகே தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு லைனுமே கட்டாச்சு. எனக்கு இங்கே அப்படியே ஷிவரிங்காக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு பதட்டம். கையெல்லாம் அப்படி நடுங்குது. ஏன் அப்படி? ஏன் அவங்கக்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் முடித்ததும் கையல் மறுபடியும் கால் பண்ணாங்க. எதுக்கு? என்னாச்சு? ஏன் பேசும்போது இந்த அளவுக்கு ஒரு பதட்டமாக இருக்கிறீங்க? என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கே தெரியலை, ஏனோ தெரியலை, அது உங்ககிட்ட பேசும்போது மட்டும்தான் எனக்கு இந்த அளவுக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். அவங்களுமே சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டாங்க. எல்லாரோடையுமே நார்மலாக பேசுகிறேன். ஆனால் கையல்கிட்ட பேசும்போது மட்டும் அப்படி ஒரு பதட்டமாக இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியலை. கையல் இப்படி தினமும் ஏதோ ஒரு கேள்வியோட தான் வருவாங்க. ஒன்று விடுகதையாக இருக்கும், இல்லைன்னா படம் பேர், இல்லைன்னா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேமோட தான் வருவாங்க. அது ரொம்பவே ஜாலியாக இருக்கும். நானுமே அதில் எல்லாத்துலேயுமே கலந்துப்பேன். ரொம்பவே ஃபன்னாக கொண்டு போவாங்க. அவங்களோட ப்ரோக்ராம் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ ஃபன்னாக கொண்டு போவாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணும். அதை கேட்கும்போது நமக்குமே ஒரு வைபு, ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதை ஒரு நாள் மிஸ் பண்ணதே கிடையாது. ஏனோ எனக்குள்ளே இன்னும் இன்னும் நிறைய ஆசை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள பார்க்கணுன்னே ஆசை இருந்துச்சு, பார்த்தாச்சு. பேசணுன்னே ஆசை இருந்துச்சு, பேசியாச்சு. ஒரே ஒரு தடவை நேரில் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நேரில் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆசைக்கு தான் அளவே கிடையாதே.
ஸோ பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் நினச்சது எங்கே கடவுளுக்கு கேட்டுருச்சோ தெரியல. அன்னைக்கு கையல் அதே விஷயத்த தான் சொன்னாங்க. நாளைக்கு நம்ம ஊரில் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடக்குது, நானுமே அங்கே வர்றேன், நீங்களுமே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொன்ன அடுத்த செகண்டு நம்ம கண்டிப்பாக போயே ஆகணும். கையில் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, கண்டிப்பாக நம்ம இந்த சான்ஸை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் தான், என்னோடய சர்க்கிள் ரொம்ப கம்மி தான். ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே கேட்டேன், நாளைக்கு ஒரு மியூசிக் கான்சர்ட் இருக்குது, நம்ம போகலாமான்னு சொல்லி கேட்கவும் அவங்க யாருமே வரல. ஸோ என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கி நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். அங்கே போனேன். அங்கே சரியான கூட்டம், எங்கே பார்த்தாலும் அப்படி ஒரு கூட்டம். நம்ம எப்படியாச்சும் இந்த கூட்டத்தையும் கடந்து கையில் பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையில் நானுமே போனேன். டிக்கெட் எடுத்து போனதுனால அவங்கவுங்களுக்கு ஒரு பிளேஸு தான். ஸோ அந்த இடத்துல தான் இருந்தேன். என்னோட கண்ணு நாலாபுறமும் சுற்றி அலைஞ்சிக்கிட்டே இருந்தது, அலை பாஞ்சுக்கிட்டே இருந்தது. எங்கே கையில் இருக்காங்க, அவங்கள எப்படியாச்சும் பார்த்துடணும், இன்னைக்கு நேரில் ஒரு பார்த்து ஒரு ஹலோ வாட்ச சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றி முற்றி தேடிக்கிட்டே இருந்தேன். அங்கே இன்னொரு பக்கம் உன்னிகிருஷ்ணன், சைந்தவி, சுஜாதா அவங்களோட மியூசிக் கான்சர்ட் போயிட்டுருக்குது. சைந்தவி மேம் அழகாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய், கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே அன்பே நீ வா. அவங்க ஒரு பக்கம் பாட, இன்னொன்று உன்னிகிருஷ்ணன் சார் அவங்க வேற ஒரு பக்கம் பாடுறாங்க. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன், எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன், உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன் அப்படின்னுட்டு அவங்க இன்னொரு பக்கம் பாட்டு பாட, இந்த பாட்டுக்கு இடையில அங்கே அவ்வளோ சத்தம், கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு இடத்துல நான் என்னோட கையில் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலை. எனக்கு அது எதுவுமே மைண்டில் ஓடலை, அது எதுவுமே மைண்டில் ஓடலை. என்னோட கண்ணு நாலா பக்கமாக சுற்றிக்கிட்டே இருக்கு, எங்கே என்னோட கையில், இங்கே இன்னைக்கு எப்படியாச்சும் கையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எங்கே பார்த்தாலும் அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள். இந்த பாட்டுக்கு அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க இதை கேட்குறதுக்காக, லைவாக கேட்குறதுக்காக. நான் முடிவே பண்ணிட்டேன், கண்டிப்பாக இந்த கூட்டத்தில் கையில் இன்றைக்கி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கையலுக்கு மெசேஜ் பண்ணேன், நான் இங்கே மியூசிக் கான்சர்ட்டுக்கு தான் வந்திருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜுமே பண்ணேன். உடனே கையல், எது நீயா, நீயுமே இங்கே வந்திருக்கிறியா என்ன, இங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்தில் எப்படி பார்க்க முடியும், நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியாக சொன்னாங்க. ஆனால் எனக்கோ வருத்தம், இந்த அளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம், இவ்வளோ பக்கத்தில் இருந்து பார்க்க முடியாமல் வீட்டுக்கு திரும்பி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நானும் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன். அந்த மியூசிக் கான்சர்ட்டு 2 மணி நேரம் இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தேடி பார்த்தேன், பார்க்க முடியல. ஸோ அன்னைக்கு வருத்தத்தோடையே வீட்டுக்குமே போனேன். அங்கே அவ்வளோ கூட்டம் இருந்தது, எங்கே போகும்போது கூட பார்க்கலான்னு பார்த்தா கலைஞ்சு போகும்போது எல்லாம் இடிச்சுக்கிட்டு பயங்கர கூட்டமாக இருந்ததில்ல. ஸோ அப்படி தள்ள முள்ளதான், அவங்க அப்படி தள்ளி தள்ளியே வெளியிலேயே கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஸோ நான் ரொம்ப கஷ்டத்தோட அந்த மூஞ்சை அப்படியே தொங்க போட்டுக்கிட்டு இன்னைக்கு வரும்போது எவ்வளோ சந்தோஷத்தோடு வந்தோம், எப்படியாச்சும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அது நடக்கவே இல்லையே, இன்னைக்கு அது நடக்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோட வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனால் என்னோட ஃப்ரெண்டு, ஏ நீ எங்கே போன, நீ அந்த மியூசிக் கான்சர்ட் போனியா என்ன, நீ எப்படி அங்கே தனியாக போன, அங்கே அவ்வளோ கூட்டம், உன்னால் எப்படி தனியாக போக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இல்லை, எனக்கு கையில் பார்க்கணும் தோணுச்சு, இன்னைக்கு எப்படியாச்சும்
பார்க்கணும்னு நினச்சேன். நல்ல ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே போனேன் அப்படின்னு சொன்னேன். உடனே என் ஃப்ரெண்டு கேட்டா, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்போ அவங்க மேலே இப்படி ஒரு பைத்தியமா இருக்க? அவங்க போஸ்ட் பண்ணுற ஒரு ஃபோட்டோஸ் விடுறதில்ல, எல்லாத்துக்குமே லைக்கு கமெண்ட்டு, அவங்க ஷோ மட்டும்தான் கேட்குற. அவங்கள பற்றி அவ்வளோ விஷயத்த கலெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஏன் நீ அவங்க மேலே இந்த அளவுக்கு பைத்தியமா இருக்க? ஒருவேளை உனக்கு அவங்கள பிடிச்சிருக்கா என்ன? இல்லைன்னா நீ அவங்கள லவ் பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் என்ன பார்த்து கேட்டா. அவள் அப்படி கேட்கவும் தான் நான் யோசித்தேன். ஆமால்ல, நான் எதுக்காக கையில் இப்படி சுற்றி சுற்றி வர்றேன்? கையில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, ஏன் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் முதல் முறையாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதுவும் என்னோடய ஃப்ரெண்டு சொன்னதுனால. அந்த குரல் பிடிச்சிருக்கு, நான் கேட்குறேன், அதோட மட்டும்தான் நான் நினச்சேன். ஆனால் நான் எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும்? நீ இவ்வளோ விஷயம் பண்ணுற அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லும்போது தான் எனக்கே தெரிஞ்சுது. ஓ அப்படியா, நான் இவ்வளோ பண்ணுறேனா என்ன? நான் இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நானுமே யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஒருவேளை அவங்கள பிடிச்சிருக்கா, இல்லை ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி நான் என்ன அவங்கள லவ் பண்ணுறேனா என்ன அப்படின்ட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ள உண்மையாகவே லவ் வந்துருச்சா என்ன அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியலை, நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கலை. எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் நிறைய விஷயங்கள் கையில் ஃபாலோ பண்ணி அவங்களுக்காக ஒன்று ஒன்றா பண்ணேன். ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு சொல்கிற வரைக்கும் இதுக்கு பேர் லவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஒருவேளை உண்மையாகவே என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி நான் லவ் பண்ணுறேன்னா என்ன, எனக்கு கையில் பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் முறையாக யோசிக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை எல்லாமே நான் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது என்னவா இருக்கும்? எனக்குள்ளே இருக்கிற இந்த உணர்வு என்ன? இதுக்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போ தான் முறையாக யோசிக்கிறேன். இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? இதுக்கான பதிலை என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. நான் ரொம்பவே குழம்பி போயிட்டேன். நல்லா இருந்த என்ன என் ஃப்ரெண்டு என்னென்னமோ சொல்லி குழப்பி விட்டுட்டா. என்ன அவளோட கேள்வி யோசிக்க வச்சது. இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நானுமே யோசித்தேன். நைட்டெல்லாம் தூக்கமே வரலை, யோசிக்கிறேன் இதுக்கு பெயர் என்ன அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கான ஸ்டோரியை இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, மதி இந்த விஷயத்தை எப்படி எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.